இன்றைக்கி பாகியலட்சுமி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனியும் செழியனும் தூங்க போகிறாங்க. அப்போ ஜெனி கேட்குறாங்க, சும்மா பேசிகிட்டே இருக்கும்போது, உனக்கு எப்பயாவது மாலினி ஞாபகம் வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு செழியன் சொல்கிறாரு, அவள் என் லைஃப்பில் உள்ள சாப்டர்லேயே அவள் இல்லை, அது ஏதோ நான் லைஃப்பில் செஞ்ச ஒரு பெரிய ஒரு தவறு, ஒரு தப்பாகிடுச்சு, நீ அதை பற்றி நினைக்காத அப்படின்னு ஜெனியை சமாதானப்படுத்தி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெனி சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. உடனே செழியன் சொல்லிடுறாரு, நீ சரி எதுவும் நினைக்காம தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. தூங்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, தூங்கு மாலினி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஜெனிக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ அவளை ஞாபகம் வச்சிருக்க போய் தானே இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்க. செடி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு, ரொம்ப பயந்துறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்பப்போ இந்த மாலினி பற்றி கேட்க போய் தான் அந்த வார்த்தை சொல்ல போய் தான் பட்டுனு என் வாயில் மாலினின்ற ஒரு ஞாபகம் பேர் வந்துருச்சு, நீ அதை பற்றி எதுவும் நினைக்காத, சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜெனியை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது செழியனுக்கு. நைட்டெல்லாம் ஒரே டென்ஷனாகவே இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா எழில் உட்காந்துட்ருக்காரு ஹாலில். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு செழியன் எழில்கிட்ட. இல்லை நான் ஒரு கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. செழியன் சொல்கிறாரு, வேணா நான் ஒரு கதையை சொல்லட்டுமா அப்படின்னு அவரோட லைஃப் உள்ள கதையை சொல்கிறாரு. ஒரு பொண்ணு பையனும் லவ் பண்ணாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டா. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு தவறான ஒரு வேலையை பண்ணிட்டான். அதெல்லாம் அவங்க ஃபேமிலி நிம்மதி போச்சுன்னு சொல்கிறதுக்குள்ளே எழில் புரிஞ்சுக்கிறாரு, இது உன்னோட லைஃப் ஸ்டோரி தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு என்னடா பண்ணட்டும், ரொம்ப வீட்டில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறா ஜெனி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எழிலால் முடிஞ்ச வரைக்கும் செடியை நல்லா சமாதானப்படுத்தி தூங்க சொல்லிடுறாரு, போய் தூங்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பழனி சார் குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க. பழனி சார் அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, இந்த பிறந்தநாள் கொண்டாடின இந்த சாப்பாட்டோட செலவு எல்லாம் பணத்தை நீ பாக்கியிட்ட கொடுத்துட்டியாமான்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் மறந்துட்டேன், நேற்றே அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா, உனக்கு பிறந்தநாள் பரிசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பழனிசாமி சொல்கிறார், நீ எப்படியாவது கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டியதானம்மா, ஏமா அப்படி கொடுக்காம விட்ட அப்படின்றாரு. சரி, அவள் பரிசுன்னு சொல்லும்போது, உனக்கு பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லும்போது நான் எப்படிடா மறுக்க முடியும் அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அவங்க அக்காட்டையும் சொல்லிவிட்டு நான் போய் பாக்யாவை பார்த்து அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பழனி சார். உடனே பழனி சாரோட அவங்க அக்கா பையன்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான் இனியாவை. அவன் உடனே சொல்கிறான், நானும் வரேன், சும்மானா வரேன் அப்படின்னு மாமா அப்படின்னு சொல்கிறான். சரின்ட்டு அவனையும் கூட்டிகிட்டு போகிறாரு பழனி சார் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே பழனி சார் பாக்யா எல்லாம் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பழனி சாரோட அக்கா பையனுக்கு இனியாவோட ஃபோன் நம்பர் வாங்கணும், அது எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சு உடனே பாக்யாட்ட உங்கள் ஃபோனை கொடுங்களேன், சும்மா கேம் விளையாட அப்படின்னு கேட்குறாரு. உடனே பழனி சார் அதை அவாய்ட் பண்ணுறாரு. எதுக்கு அவங்க ஃபோனை நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு. இல்லை மாமா, கேம் விளையாட தான் கேட்குறேன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு தப்பான பழக்கம், இங்கே நாங்களாம் உட்காந்துருக்கோம், என் கூட பேசு அப்படின்றாரு. உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. எப்படியாவது அவனுக்கு இனியாவோட ஃபோன் நம்பர் எடுக்கணுன்ற ஒரு யோசனையில் தான் இருந்துகிட்ருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறமா அந்த பையன் சில ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிற மாமான்னு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் பழனி சார் எடுத்து இந்த பணத்தை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, எனக்கு பிறந்தநாளுக்கு செலவு பண்ணது, சாப்பாடு செலவுக்கு. அதுக்கு அவங்க வாங்க மாட்டேன்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆகிய சொல்கிறாங்க பழனி சார்ட்ட, நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, இது என்னோட கைமாற நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.